ரோல் அண்ட் பாலிசிஸ். ஸோ பாலிசின்றது ஒரு ஆக்ஷன்ஸ் மாதிரி, ஒரு பர்மிஷன்ஸ் லெவல் மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த பர்மிஷன் லெவல்ன்றது ஒரு யூசரா நீங்க லாகின் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு ரோலா லாகின் பண்ணியிருந்தாலும் சரி, அதுல போய் என்னென்ன ஆக்ஷன்ஸ், அதாவது ஒரு EC2க்கு நீங்க ஒரு EC2 கிரியேட் பண்ணதுக்கோ, இல்ல டெலீட் பண்ணதுக்கோ, இல்ல மாடிஃபை பண்றதுக்கோன்னு சொல்லிட்டு சில செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை நீங்க அசைன் பண்ணியிருக்கணும். அந்த அசைன்மெண்ட் தான் வந்து இங்க பாலிசிஸ்ன்றது. அந்த பாலிசிஸ் இருந்தால் தான் அவங்களால அந்த ஆக்ஷன்ஸே அவங்க வந்து அங்க பண்ண முடியும். இது கொடுக்கல, அந்த பாலிசிஸை நீங்க அட்டாச் பண்ணலன்னா அவங்களால பண்ண முடியாது. ரோல்ன்றது ஒரு டெம்பரரி ஆக்ஷன்ஸ் மாதிரி. அந்த ரோல் வழியா தான் நீங்க உள்ள லாகின் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க ரியல் டைம்ல யூசர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு பதிலா ரோல் பேஸ் பண்ணி தான் நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த ரோலா உள்ள லாகின் பண்ணி, அதாவது ஒரு EC2ன்ற சர்வீஸ் S3ன்ற சர்வீசஸ்க்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் மேக் பண்றதுக்கு இந்த ரோல் தான் வந்து சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ டெம்பரரியா நீங்க போய் பண்றதுக்கு தான் வந்து இந்த ரோல் கான்செப்ட். ஸோ ரோல்ன்றது ஒரு எம்ப்ளாய்க்கு நீங்க கொடுக்குற ஒரு மேனேஜர்ன்ற போஸ்ட், அது இருக்கும், நாளைக்கு வேற ஒரு பர்சன் கிட்ட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாலிசின்றது அந்த மேனேஜர் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணணுமோ அதுதான் வந்து இங்க பாலிசிஸ்.